ஒரே ஒரு மெயில் தான் என்றும் மொத்த அமெரிக்கா சிஸ்டத்தையே ஆட்டி படைக்கும் எலான் மஸ்க் கதரும் அதிகாரிகள். அமெரிக்க அரசின் டிஓஜி துறை தலைவராக செயல்படும் எலான் மஸ்க் அங்கே தேசிய அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள மெயில் ஒன்று கடுமையான விவாதங்களை எழுப்பியுள்ளது. அவர் அனுப்பிய மெயில் மிகவும் சாதாரண மெயில் தான், ஆனால் அதன் வீரியம் மிக தீவிரமானது என்றும் சொல்லப்படுகிறது. அதன்படி நீங்கள் கடந்த ஒரு மாதங்களில் எவ்வளவு வேலை பார்த்து உள்ளீர்கள், உங்கள் வேலை என்ன, அதில் எதையெல்லாம் முடித்து உள்ளீர்கள் என்பதை லிஸ்ட் போட்டு மெயிலில் அனுப்ப வேண்டும் என்று மஸ்க் கூறியுள்ளார். அப்படி அனுப்பாதவர்கள் அரசு வேலையிலிருந்து விலகியதாக கருத்தில் கொள்ளப்படும் என்றும் சொல்லியுள்ளார். மேலும் அப்படி இல்லாமல் சிலர் அனுப்பும் மெயில் திருப்தி அளிக்கவில்லை என்றாலும் அவர்கள் வேலையிலிருந்து நீக்கப்படுவதாக கருத்தில் கொள்ளப்படும் என்று மஸ்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்நாட்டு அரசு ஊழியர்களுக்கு 48 மணி நேரம் கொடுத்துள்ளார் மஸ்க். 48 மணி நேரத்திற்குள் கடந்த வாரத்தில் என்ன மாதிரியான பணிகளை செய்தார்கள் என்று அவர்கள் மெயிலில் அப்டேட்ஸ் அளிக்க வேண்டும். அப்படி அளிக்காத பட்சத்தில் அல்லது அவர்கள் தந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும், அதாவது அவர்கள் பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என்று மஸ்க் தெரிவித்துள்ளார். அவர் கொடுத்த நேரம் இன்றோடு முடிகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டிஓஜி தலைவர் எலான் மஸ்கை விமர்சனம் செய்துள்ளார். எலான் மஸ்க் வேலை பார்க்கிறார், ஆனால் அவர் இன்னும் தீவிரமாக பணிகளை செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் விமர்சனம் வைத்துள்ளார். இதையடுத்து டிஓஜி தலைவர் எலான் மஸ்க் நான் இனி என் வேகத்தை அதிகரிப்பேன் என்றும் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முக்கியமான ஒரு முடிவால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் கடுப்பாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எதிர்பார்த்தபடியே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கிற்கு அரசாங்க திறன் துறை டிஓஜி தலைவர் பொறுப்பை வழங்கியுள்ளார். இதன் மூலம் அரசில் உள்ள பல நிறுவனங்களை எலான் மஸ்க் விரைவில் நீக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ட்விட்டர் நிறுவனத்தை மஸ்க் கையில் எடுத்தபோது அதில் இருந்த பலர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மஸ்க் அரசு நிர்வாகிகளும் பலரை நீக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எலான் மஸ்க் இந்த முறை நேரடியாக ட்ரம்பிற்கு தேர்தலில் ஆதரவு கொடுத்தார். ஒரு காலத்தில் தீவிர ஜனநாயக கட்சி ஆதரவாளராக இருந்தவர் எலான் மஸ்க். கடந்த சில வருடங்களாக அவர் அரசியல் கொள்கை வலதுசாரியாக மாறிவிட்டது. முக்கியமான பல விஷயங்களில் தற்போதைய அதிபர் பைடனுக்கும் மற்றொரு பக்கம் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கும் எதிரான முடிவுகளை எலான் மஸ்க் எடுத்துள்ளார். இவர்களை கடுமையான எலான் மஸ்க் எதிர்த்து வந்துள்ளார். இந்த முறை ட்ரம்ப் எலான் மஸ்கை ஆதரித்துள்ளார். அதோடு தேர்தல் செலவினருக்காக நிதி உதவிகளையும் எலான் மஸ்க் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தான் இவருக்கு ட்ரம்ப் அமைச்சரவை பதவி வழங்கியுள்ளனர். ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கான புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை தான் டிஓஜி ஆகும், அதாவது அரசாங்க திறன் துறை அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி ஆகும். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.